வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 119:18. வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என்னுடைய கண்களை திறந்தார்கள். முதல்ல செய்ய வேண்டியது ஆண்டவர் நமக்கு செய்ய வேண்டியதுன்னா நம்முடைய கண்களை. நம்ம நினைப்போம் நாம டெய்லி சர்ச்சைக்கு போயிட்டு தானே இருக்கோம், கண்ணு தெரியாட்டா ஒரு கண்ணாடியாவது என்ன செய்திருக்கோம், போட்டிருக்கிறோம், ஆனா நல்ல கண்ணு தெரியும். அப்படி இல்ல, கண்ணு வந்து ஆவிக்குரிய கண்கள் முதல்ல ஆண்டவர் என்ன செய்யணும், திறக்கணும். திறந்தா மட்டும்தான் அந்த வேதாகமத்தின் ரகசியங்கள் முதல்ல தெரியும் நமக்கு. இயேசு கிறிஸ்து இந்த வேதாகமத்துல ஒரு 37 அற்புதங்கள் செய்தார் அப்படிங்கிறது நம்ம எண்ணி பார்க்கும்போது தெரியும். ஆனா இந்த 37 அற்புதங்கள் மட்டுமில்லை அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்தது அநேக அற்புதங்கள். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத அநேக அற்புதங்களை இயேசு செய்தார் அப்படின்னு சொல்லி யோவான் 20:30 வசனம் சொல்லுது. அப்ப நிறைய அற்புதங்கள் செய்தார். ஆனா இதுல எழுதி வச்சிருக்கிறது வெறும் 37 அற்புத அடையாளங்கள். இந்த கண்ணை திறந்தது, இந்த குருடர்களுடைய கண்ணை திறந்தது 9 இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரு சம்பவத்தை 2 சுவிசேஷங்கள் சொல்லுவாங்க, சில சமயம் 3 சுவிசேஷங்கள் சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் பார்க்கும்போது அவர் தனியாக பார்க்கும்போது ஒரு 4 குருடர்களின் கண்களை திறந்தார் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் இந்த வேதாகமத்தில். அப்போ அந்த 4 குருடர்கள், அதுபோல லூக்கா 7:21 எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து அநேக குருடர்களின் கண்களை திறந்தார்னு போட்டிருக்கும். அப்போ அநேக குருடர்கள் அது வேற சம்பவம். மற்றபடி தனித்தனியாக ஒரு 4 குருடர்களை, சில பேர் 5ன்னு சொல்லுவாங்க, 5 இல்லை 4 தான். அப்போ 4 பேருடைய கண்களை திறந்தார். அதுலேயும் குறிப்பிட்டு இந்த ஊருக்காரங்க, இப்போ உங்க ஊர் இது இந்த லட்சுமிபுரம் அப்படிதானே, சரி இந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு பேரை கரெக்டாக தெரியும், உங்களை பார்த்த உடனேயே இன்ன ஊருக்காரங்க அப்படின்னு தெரியும். அப்போ அதுபோல 3 ஊருக்காரங்க, இன்ன ஊருன்னு 3 குருடர்களை போட்டிருக்கு. 3 குருடர்கள் என்ன ஊருக்காரங்க அப்படின்னு. அப்போ ஒன்று எரிக்கோ குருடன், இன்னொருத்தன் எருசலேம் குருடன், இன்னொருத்தன் பெத்சாயிதா குருடன். அப்போ இந்த 3 குருடர்களை பற்றி வேதாகமத்தை தெளிவாக போட்டிருக்கு. அப்போ எரிக்கோ முதல்ல இந்த 3 குருடர்களை பற்றி மட்டும் பேசி முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல எரிக்கோ குருடன். அப்போ எரிக்கோ குருடனை பற்றி மத்தேயு 20வது அதிகாரத்திலையும் மார்க்கு 10வது அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இயேசு எரிக்கோவிலிருந்து புறப்படும் போது இந்த குருடனை கண்டு குணப்படுத்தினார் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் அதே சம்பவத்தை லூக்கா சொல்றாரு. அவர் 18வது அதிகாரத்தில் எரிக்கோவிற்கு வந்தபோது குணப்படுத்தினார். அதாவது 2க்கும் 2 வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, ஒன்றுல போட்டிருக்கு இங்க இருந்து புறப்படும் போது, அந்த லூக்காவில் மட்டும் போட்டிருக்கு அங்க இருந்து இங்க வரும்போது. அப்ப இது ரெண்டுமே 2 விதமா போட்டிருக்கு. அப்ப அது ரெண்டுமே வேறையா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரெண்டுமே வேற இல்லை, ஒரே சம்பவம். ரெண்டுமே ஒரே சம்பவம். எரிக்கோவிலிருந்து இயேசு வெளியே புறப்பட்டதும் சரி, எரிக்கோவுக்கு வந்தார் அந்த நேரத்தில் சரியாக்கினார் அப்படின்னு போட்டதுமே ரெண்டுமே ஒரே சம்பவம் தான். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த வேதாகமத்தில் அந்த டைம்களில் 2 எரிக்கோ இருந்தது. அது எப்படின்னா, அந்த யோசுவா காலத்தில் அந்த எரிக்கோவை இடிச்சு தரமட்டம் ஆக்கணும் அப்படின்னு ஆண்டவர் வந்து சட்டம் போட்டிருந்தார். அப்போ இவங்க இடிச்சு அங்கே இருந்த புருஷர்கள், ஸ்திரீகள், வாலிபர்கள், அதாவது ஆடு மாடு எல்லாத்தையுமே யோசுவா என்ன செய்தார், வெட்டி கொண்டு போட்டார். கொண்டு போட்டது மட்டும் இல்லை, திரும்ப அவர் சாபம் கொடுத்தார். இந்த எரிக்கோவை இனி யார் கட்டுறானோ அவன் கட்டும் போது, அஸ்திபாரம் போடும்போது அவனுடைய மூத்த பிள்ளை செத்து போகணும். எப்படி மூத்த பிள்ளை செத்து போயிடணும். அந்த வாசல் நிலைக்கால் வாசலை கொண்டு வைக்கும்போது 2வது பிள்ளை செத்து போயிடணும். அப்படி பயங்கரமான ஒரு சாபத்தை யார் கொடுத்தா, யோசுவா கொடுத்தான். ஆனால் யோசுவா கொடுத்தாலும் கூட அவனுடைய காலத்துக்கு பிறகு இந்த பெத்தேல் என்கிற அந்த ஊர்ல இருந்து ஈயல்ங்கிற ஒருத்தன் எழும்புறான். அவன் என்ன செய்தான் அப்படின்னா, நான் எரிக்கோவை கட்ட வேண்டாம் அப்படின்னு எழும்புனான். 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப வாசிக்கணும்னா டைம் போயிடும். அவன் கட்டுறான். அப்ப கெட்ட போன உடனேயே மூத்த மகனான அபிராம்ங்கிறவன் பேஸ்மெண்ட்டுக்கு கட்டின உடனேயே செத்து போயிட்டான். 2வது பையன் கொண்டு நிலக்கால் வைக்கும் போது 2வது பையன் செகுப்புங்கிறவன் அவனும் இறந்து போயிட்டான். அப்ப 2 பேரையும் அவன் சொன்ன சாபத்தின்படி 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. அப்போ அப்படி நடந்ததுனால அந்த எரிக்கோ கட்டப்படாமல் கிடந்தது. அது ஒன்று பழைய எரிக்கோ. 2வது இன்னொரு எரிக்கோ யாருன்னா, பாபிலோன் ராஜாவாகிய ஹெராத் அப்படின்னு சொல்லப்படுகிறவன் வந்து ஒரு எரிக்கோவை கட்டினான். அது பக்கத்திலே அடுத்ததுலே. அப்போ 2 எரிக்கோ அந்த காலத்தில் இருந்தது. அதனால தான் மத்தேயும் மார்க்கும் தெளிவாக சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து அந்த பழைய எரிக்கோவிலிருந்து இங்க வரும்போது, லூக்கா எதை சொல்றாருன்னா இந்த புதிய எரிக்கோவுக்கு வரும்போது. அப்ப 2க்கும் நடுவில் இருந்தவன் தான் யார், இந்த குருடன். அப்ப இந்த குருடன் எங்க இருந்தான், 2 எரிக்கோவுக்கு நடுவில் இருந்தான். அப்ப 2 சுவிசேஷர்களுமே 3 சுவிசேஷர்களும் சொன்ன கதை ஒண்ணுதான். ஆனா அங்க இருந்து புறப்படும் போது 2 பேர் எழுதினாங்க, இங்க வந்து சேரும் போது ஒருத்தர் எழுதினார். இவ்வளவுதான் அதுல டிஃபரன்ஸ். அதுல எழுதியிருக்கு, மத்தேயு மட்டும் ஒரு குருடன் சொல்லல, 2 குருடர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அது ஏன்னா மத்தேயு மட்டும்தான் அந்த கூட இருந்தால், இயேசு கிறிஸ்துவ கூட மார்க்கும் இல்லை லூக்காவும் இல்லை. லூக்கா வந்து மற்றவங்க சொன்னதை கேட்டு
அப்படிதான் இவர் சுவிசேஷத்தை எழுதினார். மார்க்கும் அப்படிதான் எழுதினார். ஆனா மத்தேயும் இவருக்கு கூட போனதுனால அந்த இடத்துல இன்னொரு குருடன் இருந்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் கூட அடிஷனலா எழுதுகிறார். அப்ப அதில் பார்த்தா ஏன் இது ஒருவேளை 2 சம்பவமா இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிச்சா அது 2 சம்பவம் இல்லை. ஏன்னு சொன்னா இந்த வேதாகமத்தில் எரிக்கோவுக்குள்ள இயேசு 2 முறை தான் போனார். ஒன்று அந்த சகேயு என்கிற மரத்துக்கு மேல என்ன செய்திருந்தான்? ஏறி இருந்தான். எதுக்கு ஏறி இருந்தான்? ஆமா, எதுக்கு ஏறி இருந்தா இயேசுவை பார்க்கறதுக்கு நம்ம நினைக்கிறோம். இயேசுவை பார்க்கறதுக்கு இல்லை. இப்போ ஒரு குள்ளை ஒரு நல்ல குண்டான ஆள் வளர்த்தியான ஆள் இருந்தா இப்போ ஈஸியா பார்க்கறதுக்கு யாரை பார்க்க முடியும்? இந்த குள்ளனுக்கு கூட்டத்துக்குள்ள போய் பார்த்துடலாம். ஆனா இவன் ஏன் மரத்துக்கு மேல ஏறினா? இவன் செய்து வச்சிருந்ததெல்லாம் பெரிய தப்பு. என்ன செய்வான்? வரி வசூலிக்கிறது. இவனுக்கு வேலை ஒண்ணு, இவனுக்கு எரிக்கோவில் முழுசும் வரி வசூலிக்கிறது, கப்பர்நகூம் முழுசும் மத்தேயு. இப்படி 2 பேரும் வரி வசூலிச்சு எவ்வளவு கூட்ட முடியுமோ பணத்தை ஏமாத்தி கூட்டி வச்சிருந்த ஆள்கள். அப்ப இயேசுவின் கண்ணை மறைக்கிறதுக்கு தான் மேல இருந்தான். அப்ப இயேசு சொன்னார், அப்படிதானே, இன்றைக்கு நான் உன் வீட்டில். ஆமா, இப்போ நம்ம தான் ஒரு யார்ட்டு இருந்தாலும் கொஞ்சம் கொள்ளையடிச்சு பணத்தை கொண்டு ஒரு பெட்ரூமுக்குள்ள வச்சிருக்கோம். பெட்ரூம் கட்டில் கடியில வச்சிருக்கோம். அப்போ அந்த கட்டில் கடியில இந்த இடத்துல உள்ள ஒரு இன்ஸ்பெக்டர், போலீஸ் இன்ஸ்பெக்டர், இன்னைக்கு நான் உங்க வீட்டில் வந்து தங்க போறேன், அதுலயும் அந்த பெட்ரூம்ல இருந்து தங்க போறேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? அப்படிதான் இயேசு இவனை பார்த்து சொன்னார், இன்னைக்கு உன் வீட்டில் நான் தங்க போறேன். அப்ப தங்க போறேன்னு சொன்ன உடனே இவன் அலறிட்டான். உடனே சொன்னா, நான் நாளத்தனையாக ஆண்டவரை திரும்ப கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த சமயத்துல ஒரு தடவை எரிக்கோவுக்குள்ள இயேசு போனார். 2வது போனது இந்த குருடர்களை சரி பண்றதுக்கு. அப்ப இந்த 2 சம்பவமும் இல்லாம எரிக்கோவுக்குள்ள யார் போகல? இயேசு போகல. அப்ப 2 சம்பவம் தான். அப்ப 2 சம்பவத்திலையும் அந்த குருடர்களை நடத்துனது ஒரே சம்பவம் தான். அதுல பாத்தீங்கன்னா இந்த குருடன் என்ன செய்தான்னா வஸ்திரத்தை தூக்கி என்ன செய்தான்? தூர எறிஞ்சிட்டு இயேசு கிட்ட வந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. இன்னைக்கு என்ன சொல்றேன்னா, பாரம்பரியம் சிலது எறிய வேண்டியது இருந்தாலும் எறிஞ்சிட்டு வந்தீங்கன்னா தான் நல்ல உங்களுக்கு ஆசீர்வாதம். அது மட்டும் இல்ல, இயேசுவுக்கு பின்னால இந்த குருடன், அந்த கடைசியில் பார்க்கும்போது இயேசுவின் பின்னால இந்த குருடன் போனா அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப இயேசுவின் பின்னால் போன இன்னைக்கு நாம போக வேண்டியது ஒரு எம்எல்ஏக்கு பின்னால இல்லை, ஒரு எம்பிக்கு பின்னால இல்லை, ஒரு கலெக்டர் பின்னால இல்லை. இயேசுவுக்கு பின்னால போனா நம்ம குடும்பங்கள், நம்ம கோத்திரங்கள், நம்ம தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும். அடுத்தபடியா இன்னொரு குருடன். அவன் எங்க உள்ள குருடன் அப்படின்னு சொன்னா எருசலேமில் உள்ள குருடன். அப்ப எருசலேம் அதை எப்படி அப்படின்னு சொன்னா யோவான் 9:1 எடுத்து வாசிக்க பார்க்கலாம். இயேசு வரும்போது ஒரு குருடனை காண்கிறார். அப்ப எங்க இருந்து வரும்போது காண்கிறார் அப்படின்னு பார்க்கணும்னா நம்ம இதுக்கு முந்தின அதிகாரத்தை பார்க்கணும். அவர் எங்க இருந்து வருகிறாரு? எருசலேம் ஆலயத்திலிருந்து வருகிறார். ஏன் வருகிறார் அப்படின்னு சொன்னா அவரை எறியதுக்கு கல் எடுத்தாங்க. என்ன செய்தாங்க? அந்த அந்த அதிகாரம் முழுவதும் நம்ம பார்க்கும்போது 12வது வசனம் முதல் 48வது வசனம் வரை நம்ம எடுத்து வாசிச்சோம்னா இயேசுவை வந்து வாக்குனாலேயே இவங்க என்ன செய்தாங்க? ரொம்ப குறை சொல்லி இவரை அசிங்கப்படுத்தினாங்க இயேசுவை. அப்படி எப்படி சொன்னாங்கன்னா, முதல்ல சொன்னாங்க சாட்சி இல்லாதவன். இயேசு யாரு? சாட்சி இல்லாதவன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேசித்தனத்தில் பிறந்தவன் அப்படின்னு இயேசுவை சொன்னாங்க. அடுத்த வசனத்தில் 41வது வசனம். அதுக்கு அடுத்து பார்க்குறாங்க சமாரியன், பிசாசு பிடித்தவன் அப்படின்னு சொல்லி 48வது வசனத்தில் சொன்னாங்க. அப்போ அதாவது சமாரியன்கிறது ஒரு இழிவானவர், அதாவது நேரடியான யூதர் இல்லை, கிராஸ். யூதர்களுக்கும் வேற 5 நாடுகளில் உள்ள மற்ற நாடுகளில் உள்ளவங்க கிராஸா பிறந்தவன் தான் சமாரியன். அதனால தான் யூதர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? சமாரியர்களுக்குள்ள ஊருக்குள்ளேயும் போக மாட்டாங்க, அவங்கள சேர்த்துக்கொள்ளவும் மாட்டாங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு குரூப்பை தான் இவங்க சொன்னாங்க, நீ சமாரியன். இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை, யூதரா தான் பிறந்திருந்தார். ஆனா இவங்க சொன்னாங்க நீ சமாரியன். அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருந்த போது கடைசியில் ஆண்டவர் இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், நான் ஆபிரகாமுக்கு முன்னாடியே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா இவங்க என்ன செய்றாங்க? கல்லை எடுத்தார்கள் எறியதுக்கு. அப்ப எறியதுக்கு கல்லை எடுத்ததுனால அவங்கள்ட்ட இருந்து கல்லறை படாம தப்பி வரும்போது தான் அந்த குருடன் என்ன செய்யறான்? அந்த இடத்துல இருக்கிறான். இயேசு தரையில துப்பி அவனுடைய கண்களை குணமாக்கினார் போட்டு. குணமாக்கினது மட்டுமில்ல, சீலோவாம் குளத்துல போய் கழுவு அப்படின்னு சொன்னா. அப்ப சீலோவாம் குளம் அப்படிங்கிறது சும்மா வெளியில ஓடிக்கிட்டு இருந்த ஒரு ஆறு, அதை எசேக்கியா ராஜா தான் திருப்பி தாவீது நகரத்துக்குள்ள கொண்டு வந்து குளமாக மாத்தினான் அப்படின்னு இந்த வேளாங்கத்துல போட்டிருக்கு. அதில் கீழே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பரிசுத்த நீராக வச்சுருந்தாங்க. அந்த நீர், அந்த சீலோவாம் குளத்தினுடைய நீர் எப்படி இருந்ததுன்னா ஒரு பரிசுத்த நீர். அப்போ அந்த பரிசுத்த நீர் அந்த இடத்துல சுக்கோத்து திருவிழாவில் அவங்க என்ன வருவாங்கன்னா அந்த இடத்துல வருவாங்க, வந்து அங்கே இருக்க தண்ணியை கோரி கொண்டு போய் 1 வருஷ காலம் அப்படியே அங்கே வீட்டில் வச்சுருப்பாங்க. அது எதுக்குன்னா நோய் உள்ளவங்களுக்கு மருந்து கொடுக்க மாட்டாங்க, இந்த தண்ணியை தான் அந்த அவங்களுக்கு காரு கொடுப்பாங்க. அப்போ ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால் இதில் என்ன சம்பவம் அப்படின்னா இதனால தான் குணமாகும் அப்படின்னு சொல்லி இவங்க பூரணமாக நம்புனாங்க. அப்போ இப்படி இந்த திருவிழா நேரத்தில் இப்படி இந்த சீலோவாம் குளத்தை நம்பி கொண்டிருந்த இந்த காலத்தில் தான் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல போயிட்டு ஒரு விஷயத்தை சொன்னார்,
இங்க குடிக்கிற தண்ணியை விட நான் ஜீவ தண்ணியை தருவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு இடம் தான் இந்த சீலோவாம் குளம். அந்த சீலோவாம் குளத்துல தான் கழுவுறதுக்காக யாரை அனுப்பி விடுறாரு இயேசு. அப்ப இந்த இடத்துல இயேசு என்ன செய்றாரு, நீ அந்த குளத்துல போய் நீ கழுவு அப்படின்னு சொல்லி அந்த குளத்துல போய் இவனை கழுவ வைக்கிறார். கழுவிட்டு வீட்டுக்கு போகும்போது அம்மா அப்பா என்ன செய்தாங்க, அம்மா அப்பா கிட்ட போய் யூதர்கள் கேட்கறாங்க, நீங்க வந்து இந்த இடத்துல உங்க பையனை குணப்படுத்த, உங்க பையன் குருடனா இருந்தது உண்மைதானா, குணப்படுத்தினது உண்மைதானா, அப்படி மாறி 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 அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க ஒற்றை வார்த்தை சொன்னாங்க, அவன் வயசு உள்ளவன் ஆயிட்டான், அதனால அவங்ககிட்ட போய் எங்க கிட்ட கேட்காதுங்க. ஏன்னா அவங்க வந்து பயப்பட்டாங்க, நம்ம ஊரை விட்டு மாத்திடுவாங்க, நம்ம சர்ச்சை விட்டு மாத்திடுவாங்க அப்படின்னு உள்ள ஒரு பயத்தினால தான் அவங்க அப்படி கேட்டாங்க. இயேசு கிறிஸ்து திரும்ப தேடி போனார் அப்படின்னு போட்டிருக்கு. இதுவரைக்கும் தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு நபரை திரும்பவும் தேடி போகிற சம்பவம் எதுதான், இந்த சம்பவம் தான். யார் நம்மளை ஒதுக்கி இருந்தாலும் திரும்ப வருகிற ஒரு தெய்வம் உண்டு. இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க வந்திருக்கவங்க நம்ம மற்றவங்க எல்லாம் ஒதுக்கி இருக்கிறாங்களே, நம்மளை யார் தேடி வருவா அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இந்த குருடனை தேடி திரும்பவும் ரெண்டாவது யார் வந்தா, இயேசு கிறிஸ்து திரும்ப போனார். திரும்ப போய் அதுக்கு பிறகு இந்த குருடன் என்ன செய்தான், இயேசுவின் பின்னால போனான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அடுத்தபடியா மூணாவது ஒரு குருடன், அவன் எந்த ஊர்க்காரன் அப்படின்னு சொன்னா பெத்சாயிதா ஊர்க்காரன். பெத்சாயிதா ஊரை சார்ந்த, இது வந்து மார்க் 8வது அதிகாரம் 22வது வசனத்துல போட்டிருக்கு. இப்ப என்னன்னா இதுல இந்த குருடனுக்கு வித்தியாசம் என்னன்னா, மற்றவங்க எல்லாம் ரோட்ல இருந்து பிச்சை எடுத்துட்டு இருந்த குருடர்கள், ஆனால் இந்த குருடன் யார் அப்படின்னு சொன்னா இவன் வந்து கொண்டு வரப்பட்ட குருடன். அடுத்தவங்க பிடிச்சுதான் இவன் நினைச்சுறாங்க கொண்டு வர்றாங்க. இவன் பிறவியிலே குருடன் இல்லை. இப்போ போன போக்கில் கபடி விளையாடி கீழே விழுந்து காலை ஒடிஞ்சவனோ இல்லை பாத்ரூமில் வலிக்கு விழுந்து கண்ணு போனவனோ இல்லை, இவன் வந்து பிறவியிலேயே குருடன். அப்போ இந்த குருடன் இவனுக்கு வித்தியாசமாட்டு பாருங்க, ஒருத்தனுடைய கண்ணை தொடுகிறார் எரிக்கோ குருடனுக்கு, இந்த எருசலேம் குருடனுக்கு மண்ணில் துப்பினார்னு போட்டிருக்கு. இந்த பெத்சாயிதா குருடனுக்கு மூஞ்சிலே துப்பிட்டார். இல்லையா, எங்க துப்பினாரு? ஆமா, அப்படி 3 பேரையும் எப்படி தாரு, 3 பேருக்கும் 3 விதமான விடுதலை. இங்க வந்திருக்கவங்க நினைப்பீங்க ஒருவேளை நமக்கு அந்த வீட்டுக்காரனுக்கு கிடைச்ச விடுதலை போல நமக்கு கிடைக்குமோ, அப்படி இல்லை. 3 பேர் சேம் குருடர்கள் தான். ஆனா 3 பேருக்கும் ஆண்டவர் கொடுத்தது என்னது, 3 விதமான விடுதலை அவர் கொடுத்தார். அப்ப கொடுத்தாருன்னா அது மட்டும் இல்லை, இந்த 3வது குருடனுக்கு அவர் செய்த இன்னொரு வேலை உண்டு. கிராமத்துக்கு வெளியே பிடிச்சு கொண்டு போயிட்டார். வேதாகமத்தை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், கிராமத்துக்கு வெளியே பட்டணத்துக்கு, அவன் நின்ன பட்டணத்தை விட்டு வெளியே கொண்டு போய் பெத்சாயிதாவை விட்டு வெளியே கொண்டு போயிட்டார். கொண்டு போய் தான் அவனை சுகப்படுத்தினார். ஏன் அப்படி கொண்டு போனார் அப்படின்னா வேதாகம ரகசியம் உண்டு. ஏற்கனவே அந்த பெத்சாயிதாய்க்குள்ள ஏகப்பட்ட அற்புத அடையாளங்களை ஆண்டவர் செய்தார். ஆனால் இவரை நம்பல. அதுக்கப்புறம் ஆண்டவர் முடிவு பண்ணார், இனி இந்த பயக்க கிட்ட என்ன செய்யக்கூடாது, ஒரு அற்புதத்தை. இன்னைக்கு அப்படிதான், எந்த சபையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் செய்யக்கூடிய அற்புதத்தை நம்பாம இருந்தாங்கன்னா திரும்ப அந்த சபைக்குள்ள என்ன செய்ய மாட்டார், எந்த அற்புத அடையாளங்கள் செய்ய மாட்டார். ஆண்டவர் அப்படிதான் அந்த இடத்துல செய்யாம, ஏற்கனவே மத்தேயு 11:21 சொன்னார், கெராசீனே பெத்சாயிதே உனக்கு ஐயோ அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா சொன்னா, தீருவுக்கும் சீதோனுக்கும் உன்னிடத்தில் செய்யப்பட்ட அற்புதங்களை செய்திருந்தால் அவர்கள் இரட்டுடுத்தி அமர்ந்திருப்பார்கள், இதுக்கு முன்ன மனம் திரும்பி இருப்பார்கள். ஆனா என்ன செய்யல, பெத்சாயிதா மனம் திரும்பவில்லை. அதனால அந்த பெத்சாயிதா ஊருக்குள்ள வந்து திரும்பவும் ஒரு குருடனை என்ன செய்யக்கூடாது, குணப்படுத்தவே கூடாதுன்னு முடிவு பண்ணின ஆண்டவர் தான் அவனை பிடிச்சி என்ன செஞ்சாரு, வெளியே கொண்டு போனார். வெளியே கொண்டு போய் கண்ணில் துப்புனார். ஆனா அதுல என்ன ஒரு ரகசியம் இருக்கு, கண்ணில் துப்புனதோட அவன் என்ன செய்யல, சரியாகல. அவன்கிட்ட கேட்டாரு, உனக்கு இப்ப என்ன தெரியும்னு கேட்டார். என்ன செய்யாரு, என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டார். அவன் தெரியுதுன்னு சொன்னோன்னு அவன் சொன்னா, மனுஷர்கள் எல்லாம் மரம் போல தெரிகிறார்கள். எப்படி, இன்னைக்கு நீங்க உங்க வீட்டுக்கு போறீங்க, வீட்டுக்கு போகும்போது உங்க வீட்டுக்காரர் மரம் மாதிரி தெரிஞ்சா எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்குமா? மரம் மாதிரி தெரிஞ்சா எப்படி? சர்ச்சைக்கு வரும்போது பாஸ்டர் உங்க கண்ணுக்கு மரம் மாதிரி தெரிஞ்சா எப்படி இருக்கும்? அப்ப என்ன இருக்காது. அப்ப பாருங்க, இவனுக்கு என்னது, அறகுறை. என்ன ஆச்சு போச்சு, அறகுறையா தான் இவனுக்கு கண்ணு திறந்திருக்கு. முழுசா கண்ணு திறக்கணும். ஆண்டவர் என்ன செய்தாருன்னா திரும்ப என்ன செய்தாரு, இன்னொரு முறை அவனுடைய கண்களை தொட்டு குணப்படுத்தினார். இந்த அதாவது முழுவதுமாக ஒருவர் குணப்படணும், அவனுடைய கண்கள் திறக்கப்படணும் அப்படின்னு அவனுக்கு சாதாரணமாக லைட்டா, இன்னைக்கு நமக்கு சபைக்குள்ள அநேக பேர் அப்படிதான், லைட்டா கண்ணு திறந்திருக்கும். வேதாகமத்தின் முழு கண்கள் என்ன செய்யப்பட்டிருக்காது, திறக்கப்பட்டிருக்காது. அதனால இந்த கண்கள் வந்து முதல்ல திறக்கப்படணும். பார்த்தீங்கன்னா இந்த 3 குருடர்களையும் பார்த்தா, குருடன் 3 குருடர்கள்ட்டையும் 3 பாடங்களை நம்ம படிக்க முடியும். குருடன் இருக்கிறவங்க எல்லாம் அதட்டுனாங்க சும்மா இருறா அப்படின்னு. ஆனால் அவன் கேட்கல. என்ன செய்தான், ஆண்டவரே தாவீதின் குமாரன் சத்தம் போட்டான். இன்னைக்கு மற்றவங்க எல்லாம் அதட்டினாலும் சரி, நீங்க தேவனேன்னு சத்தம் போட்டீங்கன்னா உங்க குடும்பங்கள், உங்க கோத்திரங்கள், உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. 2வது குருடனை பாருங்க, 2வது குருடனை வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டாங்க. ஆனா இயேசு 2வது முறையாக தேடி போனார். இன்னைக்கு நம்மளை வீட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு, கோத்திரத்தை விட்டு வெளியே தள்ளினாலும் சரி, தேவன் திரும்பி வருவார். நம்மை தேடி வருகிற ஒரு தெய்வம் உண்டு. 3வது பெத்சாயிதா குருடன். பாத்தீங்கன்னா 3வது குருடன் என்ன பாடம் படிக்கலாம்னா, அவனுக்கு திறந்திருந்தது பாதி கண்கள். எப்படி, மரம் போல தெரிஞ்சது. பாக்குறவங்களுக்கு எல்லாம் எப்படி தெரிஞ்சது, மரம் போல தெரிஞ்சது. ஆனா மரம் போல தெரியறதுக்கு இல்ல ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்தது. பாதியில தெரிஞ்சுட்டு போறதுக்கு இல்ல,
முழு கண்களும் திறக்கப்படணும். ஆனா அதுல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா தெரியும், 3 குருடர்களுமே தாவீதின், இயேசு தாவீதின் குமாரனா? தாவீது எத்தனை பொண்ணு கட்டினான்னு தெரியாது, தெரியுமா? தாவீது எத்தனை பொண்ணு வச்சிருந்தாரு தெரியுமா? சரியா வேதாகமத்துல கூட போடல. அவன் அந்த உரியாவுக்கு மனைவியை கூட கொண்டு போயிட்டார். ஆபிரகாம் குமாரன், எனக்கு ஆபிரகாமுக்கு 3 மனைவி. எத்தனை? 3 மனைவி. அப்ப இயேசு தாவீதின் குமாரனா? இயேசு எப்படிப்பட்ட பரிசுத்தர்னு சொல்றேன். பரிசுத்தர். அவர் தாவீதின் குமாரன் ஒண்ணும் கிடையாது. அதுக்கு தான் ஆண்டவர் கேட்டாரு, சீசர்கிட்ட கூட பிடிச்சு கேட்டாரு, என்ன யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள்? அதுக்கு ஒருத்தன் சொன்னா உடனே நாங்க எலியான்னு சொல்றோம். என்ன ஒரு ஆள் என்ன சொன்னாரு? யோவான் ஸ்நானன் சொல்றோம். என்ன ஒரு ஆள் சொல்றாரு? எரேமியான்னு நினைக்கிறோம் அப்படின்னு. உடனே ஆண்டவர் சொன்னாரு, அவன் எல்லாம் நினைக்கிறத போட்டு என் கூட 3.5 வருஷம் இருந்த நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னா உடனே மற்றவன் எல்லாம் பேசல. அந்த முந்திரி கொட்டை சீசம் ஒருத்தன் உண்டு, எதுக்கு எடுத்தாலும் ஏறி சாடுவான். அப்படிதானே? அவன் டக்குன்னு சொன்னான், ஆண்டவரே நீர் தான் தேவனுடைய குமாரன். ஆண்டவர் அதுக்கு ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, சீமோனே நீ பாக்கியவான். இது மாம்சத்தாரையோ இரத்தத்தாரையோ நீ சொல்லல, நீ சொன்னது என்னது? பரத்தில் இருந்து என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். அவர் தேவனுடைய குமாரனுங்கிறத வெளிப்பட. சும்மா போட்டுக்கிட்டு தாவீதின் குமாரன், அது ஆபிரகாமின் குமாரன், இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, வாயிலிருந்து வரக்கூடாது. அல்லேலூயா. அவனோ தெரியாத ஆட்கள் சொன்னாங்க, இல்லை குருடர்கள் சொன்னாங்க. குருடர்கள் ஏன் தாவீதின் குமாரன் சொன்னாங்கன்னா அதில் உள்ள அதிசயம் மர்மங்கள் உண்டு. அது ஏன் சொன்னாங்க அதை சொல்லி மட்டும் 5 நிமிஷத்தில் என்ன செய்கிறேன் முடிக்கலான்னு. அது ஏன் இவங்க தாவீதின் குமாரன், எல்லா குருடர்களும் அப்படி தான் சொன்னாங்க. அங்கே இருந்த எல்லா குருடர்களும் தாவீதின் குமாரனை தாவீதின் குமாரனை சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு சபைக்குள்ள நம்ம தாவீதின் குமாரன் ஆபிரகாம் குமாரன் சொல்லவே கூடாது, அவர் தேவனுடைய குமாரன். ஏன் அப்படி சொல்றாங்க அவங்க அப்படின்னு சொன்னா, இந்த எபூசியர்களை பிடிக்கணும். அப்ப எருசலேமுக்குள்ள எபூசியர்னு ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்பை பற்றி சொல்லணும்னா நிறைய நேரம் ஆகி போயிடும். அதனால சும்மா சிம்பிளா சொல்றேன். எபூசியர்னு ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்பை தாவீதுக்கு பிடிக்கணும். அப்ப அவன் ராஜாவை ஆகிறதுக்கு நெருங்கி வரக்கூடிய ஒரு நேரம். அப்ப இவங்களை பிடிக்கிறதுக்கு வரும்போது அந்த எபூசியர்கள் பக்கத்தில் வந்த உடனே இங்க இருந்து கொஞ்சம் பேர் வேணா நக்கல் பண்ணாங்க. யார? தாவீதை. எப்படி நக்கல் பண்ணாங்க? இல்லை நீ ஒன்றும் இது ஒன்றும் பிடிக்க முடியாது, இது பெரிய பட்டணம், ஒன்றை ஜெயிக்கிறதுக்கு அங்கே இருக்க குருடர்களும் சப்பானியும் மட்டும் போதான்னாங்க. எப்படி? நல்லவன் ஒருத்தனை கால் உள்ளவன் கை உள்ளவன் வரண்டான், ஒன்றை பிடிக்கணும்னா யார் வந்தால் போதும், அங்கே இருக்க குருடனையும் சப்பானியும் கூட நீ ஜெயிக்க முடியாதுடா அப்படின்னு இவனை நக்கல் பண்ணாங்க. அப்போ உடனே தான் இவர் சொன்னார், அது 2 சாமுவேல் 5:18 போட்டிருக்கு, இப்போ வாசிக்கண்டாம். உடனே தாவீது சொன்னான், குருடரையும் இந்த சப்பானிகளையும் எவன் ஜெயிக்கிறானோ அவனை நான் தலைவனாக்குவேன்னு சொன்னான். எப்படி? இந்த குருடரையும் இந்த சப்பானிகளையும் அதை ஜெயிக்கிறவனை நான் தலைவனாக்குவேன். அப்போ மற்றவங்க எல்லாம் நினைச்சாங்கன்னா இவனுக்கு மனசுக்கு இந்த குருடர்களை பிடிக்காது, சப்பானிகளை பிடிக்காது. அதனால இனி இந்த தாவீது ஆட்சி செய்கிற காலத்தில் இந்த எருசலேம் பட்டணத்துக்குள்ளேயோ ஆலயத்துக்குள்ளேயோ குருடரோ சப்பானியோ வரக்கூடாதுன்னு இருந்தாங்க. அப்படி சொல்லி சட்டம் போட்டு வச்சிருந்ததுனால தான் ஒரு குருடரை என்ன செய்ய முடியல, ஆலயத்துக்கு உள்ள சப்பானிகளும் ஆலயத்துக்குள்ள போக முடியல. அப்போ இவரை இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரனாக அறியப்படுகிறார். அப்போ இவர் தாவீதின் குமாரன், அதாவது தாவீதுனால நாம எப்படி எருசலேமுக்குள்ள போக முடியலையோ, இனி அவருடைய குமாரன் நினைத்தா மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய முடியும், இந்த ஆலயத்துக்குள்ள போக முடியும். நம்ம சொந்த வீடுகளுக்கு கூட ஏற்ற மாட்டாங்க அவங்கள. அப்போ சொந்த வீடுகளுக்கு திரும்ப பண்ணாலும் இவர் இந்த தாவீதின் குமாரன் நினைச்சா மட்டும்தான் நடக்கும். அப்படிங்கிறதுனால தான் அங்கே இருந்த எல்லா குருடர்களும் எப்படி செய்தாங்க, தாவீதின் குமாரன் சொன்னாங்க. அவர் தேவன், பரிசுத்த தேவன், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன். இந்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்கள். அல்லேலூயா.